பியூட்டிஃபுல், லவ்லி, பிரமாதமாக இருப்பா. இன்விடேஷன் டிசைன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது டாக்டர். இன்ஃபேக்ட் இந்த கார்டை பார்த்தவொன்னு தான் நீ சந்துரோட மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரிஞ்சுது. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னேன். இமீடியட்டாக பார்த்துட்டேன். அப்புறம் உடனே ஃபோன் போட்டேன். யாருக்கு? உன் மாமனாருக்கு தான். ஐயோ, அவருக்கு எதுக்கு? கண்ணாபின்னா திட்டி தீர்த்துட்டேன். ஐயோ, ரிப்போர்ட்டில் அவ்வளோ பிரச்சனையா? ரிப்போர்ட்டில் ஒரு பிரச்சனை இல்லைப்பா. எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பானாமா, மறந்து போயிருப்பான். ஆனால் உண்டு, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு சந்துரு கொடுத்து வச்சிருக்கணும். அவன் நீ சந்துருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியாமே. அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர், என் பிரச்சனைக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை, நத்திங். நத்திங்கா? டாக்டர் ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்திருக்காங்க, எல்லாத்துக்கும் ஃபீஸ் வேற கட்டியிருக்கேன். நத்திங்னா பயந்துட்டியா? பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்தேன் பாரு. ரகு, பிளைனாக சொல்லட்டுமா, சின்ன விஷயத்த ரொம்ப பெருசுப்படுத்துற நீ. அதில் தான் டாக்டர் என் பிரச்சனையே. எதில்? அதான் இப்போ சொன்னீங்களே. ஓ, சின்னதை பெருசாக்குற பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்தேன்ப்பா. சி, தடிக்க விழுந்தா இந்த ஜென்ரேஷனில் உன்ன மாதிரி பசங்களை நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ரூட் காஸ் காரணம் என்ன தெரியுமோ இல்லையோ? ஸ்ட்ரெஸ். பரீட்சைக்கு மாஞ்சி ராப்பாலாம் கண் வீழ்ச்சி படிச்சிருப்போம். ஆனால் பரீட்சை எழுதுற நேரத்தில் பெல் அடிச்ச உடனே எல்லாம் மறந்து போயிடும். ஒய்? ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி செக்ஸ் சம்மந்தமாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. புக்ஸ் படித்து, கம்ப்யூட்டர் மூலியமா, இன்டர்நெட் மூலியமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, பட் எல்லாமே தப்பாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. அதனால கல்யாணம்னு வரும்போது உங்களுக்கு எல்லா டென்ஷனும் வந்துடுது. மெடிக்கலி திஸ் இஸ் கால் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். தமிழில் இல்லை வேண்டாமே. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்? சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். பிபி, ஜங்க் ஃபுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பீட்சா, பர்கர். பீட்சா பர்கர்லாமா? பீட்சா பர்கர் மட்டும் இல்லை, ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அது வேறு இருக்குது. இது போகிற குறைக்கு தண்ணி ட்ரிங்க் பண்ணுவியா? இல்லை டாக்டர், நான் எப்போவானும் ஃப்ரெண்ட்ஸோட ரைட்டா. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். காரணம் 1000 இருக்கலாம்ப்பா, பட் ரிசல்ட் ஒன்று தான். ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட், மருந்து ஏதாவது? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் மருந்து கொடுத்துடலாம். இது மனசுக்குரிய பிரச்சனை. ஓகே, நீ ரொம்ப அடம்பிடிக்கிற, உனக்கு மருந்து தானே வேணும், நான் கொடுக்குறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் ரேர் மெடிசன். ஓகேயா? பரவாயில்ல, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் கம்பெனியில் மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்லாம் இருக்குது, நான் கேஷ் வாங்கிக்கிறேன். இதுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் உண்டா? என்ன டாக்டர், ஜோக் பண்ணுறீங்களா? எஸ், ஜோக். பைக்கில் ஸ்டார்டிங் டபுள்லாம் ஜோக் போடணும், லைஃப்பில் ஸ்டார்டிங் டபுள்லாம் ஜோக் போடணும். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். இது என்ன டாக்டர்? ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பால். இது அப்படி அமைக்கிட்டே இருந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. ஓ, இந்தா. இன்னும் ஒரு மாசத்துல you will be perfectly all right. ஒரு மாசமா டாக்டர்? இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். வெரி குட், லவ்லி, பியூட்டிஃபுல், சூப்பராக கத்துட்டியே, பிரமாதமாக அமுக்கிறியே. இதை பாருப்பா, உனக்கு என்ன பொள்ளங்கா ஸ்ட்ரெஸ்? கல்யாண பையன் 3 முடிச்சு போட போற, இதில் என்ன ஸ்ட்ரெஸ் வேண்டி கிடக்கு? இந்த பார், டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. ஓகே? அந்த டாக்டர் கண்டிப்பா பேச்சுலர் தான். கல்யாணத்தில் என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டார்ல அவரு. ஒரு தடவையாவது அந்த டாக்டருக்கு கல்யாணம் ஆகியிருந்தா இங்கே என்னென்ன கூத்து நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். டே மாப்ள. டேய் கௌதம், வாடா வாடா. எப்படிடா இருக்க? ஐம் சூப்பர்டா. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை முழுசா பார்த்து? ஐபேட்லேயே தான் பார்த்துட்டு இருக்கோம். அதான் பார்த்தல. டேய் என்னடா இது, அமெரிக்காவே பொட்டியில் பார்சல் பண்ணி எடுத்துட்டியா? ஃபார் எவரிபடி. மாப்பிள்ளை ஆயிட்டா யாரோட வேணாலும் உட்காரலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், எல்லா ரைட்ஸும் உண்டு. ஆனால் அவன் கட்டிக்க போகிற பொண்ணோட மட்டும் பேசணும்னு நினச்சா. வந்ததுலேருந்து மீராவை பார்க்கவே இல்லை, பார்க்க முடியுமா? இப்போ நான் என்ன தப்பாக கேட்டேன்? பொண்ணை பார்க்கணுன்னு தானே கேட்டேன். என் கல்யாணத்தில் என் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிற என் பொண்டாட்டி ஆக போகிற ஒரே பொண்ணு, அவளை நான் கரெக்டாக 3 தடவை தான் பார்த்தேன். ஏய் மீரா, எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன், ஃபோன் பண்ண, ஃபோன் எடுக்க மாட்டே நீ. இந்த பிங்க் இதுவா குண்டா தெரியறேனா? ஃபேட். இந்த நெக்லஸ் ஓகேயா? இதுவா நல்லா இருக்கல? இதுவா? இந்த சாரி, இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேல? டை பண்ணலாமா? மேக்கப் தான் இப்போ ரொம்ப முக்கியமா அவளுக்கு. என்னோட பிரச்சனையை பற்றி அவள் மறந்துட்டாளா என்ன? ஒரு மெசேஜுக்கு பதில் இல்லை, எல்லா கால்ஸும் மிஸ்ட் காலாக போகுது. மாப்பிள்ளையோட ப்ராப்ளம் அஃப்கோர்ஸ் யாருக்கும் தெரியாது, அவங்க வந்த வேலையை பார்த்தாங்க. என் மாமனார் இருக்காரு, அவர் கடவுள் மாதிரி. மாப்பிள்ள
அவரோட பாச பார்வையிலேருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. சாரி. ஏய், அந்த மெஹந்தி ஆயிஷ் தான் இத போட்டுருக்கா. இது ஆயிச்சு. இது சங்கீத்க்கு, இது என்கேஜ்மெண்ட்க்கு. அம்மா, அது என்கேஜ்மெண்ட்டுக்கு வேண்டாம்மா. பிரியா, அந்த நம்ம செலக்ட் பண்ண அந்த செட்டு காமியே. அம்மா பாரு, this will match. This one auntie. இதுவா? இது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மீரா. மாமி வாங்கோ. ஹாய் மாமி, மெஹந்தில நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. பில்ஸ் போட்டுண்டியா? ஐ ஜஸ்ட் கேம் டு ரிமைண்ட் யூ. இன்னும் 2 நாள்ல சாந்தி முகூர்த்தம் வருது. அதான். மாமி, பில்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல், அது போடக்கூடாது. நான் சொன்னேன்ல, ஐம் ஆன் தி ரைட் சைக்கிள். ஐம் ஆல் ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஆர்கியூ பண்ணாத மீரா. பில்ஸ் போட்டுப்பா மாமி, நான் சொல்லிடுறேன். அம்மா, மீராவுக்கு நான் பண்ண ஒவ்வொரு காலும் மிஸ்டு காலாக போயிட்டு இருந்தது. ஒரு கால் அவள் தனியாக இருக்க மாட்டாளான்னு ஏங்கினேன். இருந்தா போனேன், பக்கத்தில் போனேன். ஏ மீரா, மீரா, எவ்வளோ அழகாக தூங்குற. வியாழக்கிழமை உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ தூங்கும் போது தான் என்னால் உங்ககிட்ட பேச முடியுது. இவனுங்க தொல்லை தாங்க முடியல. எங்கேயாவது ஓடி போயிடலாமா? நான் ரெடி. ஓடி போலாமா? நீங்க டீல்ல கை போட்டுடலாம். ஓடி போலாம். சாரி ரகு, என்ன கை விட்டுடாத. என்ன மோசம் பண்ணிட்டியே. இது என்ன நடுராத்திரியில் ஹோமம்? பிபிஓ மாதிரி மிட் நைட் ஷிஃப்ட்டு பூஜைமா? ஸ்கைப் வாத்தியார். ஸ்கைப் வாத்தியார். எனிவேர் எனி டைம். இதில் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட். எனி டைம் எனிவேர். அதான் எது இருக்கு. இங்கேருந்து ஸ்கைப்பில் எல்லா பூஜையும் முடிச்சிடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குமே உங்கள் அமெரிக்காலலாம். என்ன மாதிரி பிரச்சனை? இல்லை, இப்போதான் பார்த்தாலாம் ஜாதகத்தில் புத்திரபாகிய தோஷமா. சீரியஸ்லி? போன மாதம் இந்த ராவும் கேத்தும் உருண்டு புரண்டு விளையாடுனதுனால ஏதோ சம்திங் டெக்னிக்கல் ப்ராப்ளம். அதில் என்ன, டோன்ட் வரி, டென்ஷனே வேண்டாம், நான் இருக்கேன் இல்லையா. என் டீம் ஹேண்டில் பண்ணிப்பா. 10 மாசத்துல சீமந்தம் கேரண்டி. ஸ்கைப் வாத்தியார் ரவி சாஸ்திரி. ஓ சாரி, ஹலோ. சாரி சார், டெக்னிக்கல் ப்ராப்ளம். இல்லை, வரேன் 5 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன். ஆரம்பிச்சிடலாம். என் பிரச்சனையை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு ரொம்ப நம்பினேன். அப்போதான் அந்த கௌதம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். எதுக்கு மச்சி இவ்வளோ டென்ஷன்? எனியோ இனிமேல் உனக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஏன்டா உளர்ற? ஏய், பயங்கர பவர்ஃபுல்லான பூஜை மச்சி. விடி காத்தால 4 மணிக்கு சீக்கிரட்டா உன் ஜாதகத்தில் இருக்காண்டா புத்திர பாக்கிய தோஷம். வாவ், ஃபண்டாஸ்டிக்ல. ஏய், உன் தோஷத்தை சொல்ல. சம்திங்ஸ் ஆர் பியாண்ட் சயின்ஸ்டா. ஜாதகம் அமேசிங். என்னடா ஜாதகம் அது இதுன்னு உளர்ற? வளரல மச்சி, நீ வேணா பாரு. உன்னோட எல்லா ப்ராப்ளம்ஸும் இப்போ சால்வ் ஆகிடும். இந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குடா. எல்லாம் யூஸ் பண்ணப்பறம் தான் புரியுது. அதுவும் இதை பண்ண போகிறது யார் தெரியுமா? அந்த ஸ்கைப் வாத்தியார் ரவி சாஸ்திரி. அமேசிங் கைடா. இது யார் பண்ண பூஜை? மீரா அங்கே இருந்தாளா? எதுக்கு மச்சி டென்ஷன் ஆற? அவனை கம்ஃபர்ட் பண்ணுறது தாண்டா எல்லாத்தையும் சொன்னேன். டேய் சரி, தப்பு. டேய், எவ்வளோ விஷயம் பண்ணுறோம், எவ்வளோ டாக்டர்லாம் போய் பார்த்தோம். ஒரு அப்ளிகேஷன் மேலே அனுப்புனா என்னடா தப்பு? மந்திரம்னா என்னடா? ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானடா. மீரா அங்கே இருந்தாளா இல்லையா அது மட்டும் சொல்லு. ஏன்டா மீராவை இதுக்குள்ளே இருக்கிற? 1008 ரிச்சுவல்ஸ் நீங்கள் 2 பேரும் பண்ணலையா? அது மாதிரி 10ல் 1 11 பண்ணியிருப்பா. டேய் எங்கடா போற? அர்த்தமே தெரியாம தான்டா பண்ணியிருப்பா. ஐயோ, என்ன பைத்தியக்கார தானே இது? நடு ஹாலில் வச்சு மானத்தை வாங்குறியா? என்ன உளர்ற? நடிக்காத. நான் தூங்குற நேரமா பார்த்து புத்திரபாகிய பூஜை பண்றீங்களா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் மீரா? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன திடீர்னு ஏன் மைக் போட்டு அனௌன்ஸ் பண்றதானே எல்லார்ட்டையும்? இடியட், என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? நான் தான் அவனை பார்த்து கத்தணும். அது எப்படி? நீ என்ன கத்துவியா? உன் அம்மா அப்பா பண்ண பூஜை தான் இது. வாட்? நம்ம ஜாதகம் சேர்ந்தா எனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு உன் சைட்ல ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு தெரியுமா?
3 மணிக்கு என்ன திடீர்னு எழுந்துக்க வச்சு சீக்கிரட்டா பூஜையில உட்கார வச்சாங்க உங்க அம்மா அப்பா. நல்ல வேளை என் அப்பா தூங்கிட்டு இருந்தார், இல்லைன்னா பெரிய ரகலையா மாறி இருக்கும். ப்ராப்ளம்னா பொண்ணுக்கு தான் குறைன்னு ஒரு கேவலமான அசம்ஷன். ஒரு பையனுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா பொண்ணுக்கு ஏன் பரிகாரம்? நான் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? எனக்கே 1008 டென்ஷன் இருக்கு. ஒரு ரோஷம் இல்ல இந்த ஸ்மைலி பால் கிட்ட காட்டு. சரி, இப்போ ஏன் டென்ஷன் ஆற? ஜூஸ் குடிக்கிறியா? டாபிக்கை சேஞ்ச் பண்ணாதடா. அந்த 4 மணி பூஜை, அதனால நானும் மீராவும் போட்ட முதல் சண்டை, எங்கேன்னு வந்தது அந்த ஜாதகம்லாம்? என்னோட பெரிய சப்போர்ட்டே மீரா தான். இப்போ அவளுக்கும் என்னை பார்த்தாலே எரிச்சல். அண்ட் ஐ லாஸ்ட் மை பால்ஸ். ஐ மீன் என் ஸ்ட்ரெஸ் பால் எல்லாம் காணாமல் போச்சு. ஏண்டா ரகு, ஆஸ் அன் எல்டர்லி பர்சன் உனக்கு ஒரு சின்சியர் அட்வைஸ். இந்த காலத்து பசங்க மாதிரி புள்ள பத்துக்கிறத தள்ளி போட்டுட்டே இருக்காதே. இன்னைக்கு கல்யாணம், 10வது மாசம் சீமந்தம் நடக்கணும். வயசாயிடுச்சுல முடியாது. சீட்டை போடைய மாப்பிள்ளை சோமபான லேகியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கரண்ட் அவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எங்க போனாலும் ஒரே டாபிக் என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. என்னோட சங்கீத்க்கு நான் பிளான் பண்ண ட்ரெஸ் தான் போடுவேன். Exactly. That's what I'm saying. It's அச்சச்சோ, நீங்க எதுக்கு இங்கெல்லாம் வந்தே? ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க. மீரா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். Thank you. அச்சச்சோ, இது யாராவது பார்த்தானா என்னடி சொல்றது? ஸ்டி இந்த மாப்பிளைக்கு மேரேஜ்க்கு முன்னாடி எப்படின்னா எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு தெரியுமா? யாராவது வந்தா நான் சிக்னல் தரேன், அது வரைக்கும் என்ஜாய். பட் பி குவிக். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? வாட் நான்சென்ஸ். எங்க இருந்த நீ? எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டூபிட் பந்த பிடிச்சு நான் அங்கேயும் இங்கேயும் சுத்திண்டு. எவ்வளோ டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? என்ன காமெடி பண்றியா? நீ டென்ஷன்ல இருக்கியா? Do you know what I am going through? அத பத்தி எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல. தடவை தான் பேசுறது. நான் உட்கார்ந்தேனே காலையில 4 மணிக்கு உன் ப்ராப்ளம்காக. அதை தவிர கல்யாணத்துல வேற ஒரு விஷயம் கூட இம்பார்ட்டண்டா தெரியலையா? உங்க அம்மா என்ன சரி விடு. Let's not go there. What? Come again? எங்க அம்மா ஒரு விஷயத்துக்கும் இதை பண்ணாத அதை பண்ணாத, நான் கொடுத்த சாரி போட்டுக்கோ, உன் கொள்ளு பாட்டி கொடுத்த செட்டு போட்டுக்கோன்னு ஊர்ல இருக்கிற கேவலமான டிசைன்ஸ் எல்லாம் திணிக்கிறது. நான் இமேஜின் பண்ணல உங்க அம்மா இவ்வளவு சீப்பா இருப்பாங்க. Come on மீரா, கொஞ்சம் மரியாதையா பேசு. பெரியவானா அப்படி இப்படி தான் இருப்பா. என்ன பில்ஸ் சாப்பிட சொன்னாங்க தெரியுமா? பில்ஸ். ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. 5 minutes வெயிட் பண்ண முடியாதா? ஒரு கரண்ட் கட் ஆச்சுன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு சும்மா எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்றது முதல்ல நிறுத்து. நீ எவ்வளவு லக்கின்னு தெரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணிருப்பாளா எங்க அப்பா அம்மா? சொல்லு. அந்த பூஜைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே? பையன் வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணிருப்போம் நாங்க. ஐ அம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க் யூ வெரி மச். யூ சோ கைண்ட். ஒண்ணுமே டிமாண்ட் பண்ணல. டிமாண்ட் பண்ணிருந்தா நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன். பூஜைக்கு உட்கார வைக்கணும்னு 4 மணிக்கு என்னை எழுப்பி. ஐயோ, நீயும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காத. அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி பூஜையெல்லாம் கேர்ள்ஸ் தான் பண்ணணும். அதை எங்க அம்மாவால மாற்ற முடியாது. வாத்தியார் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும். இதெல்லாம் மாற்றணும்னா டைம் மிஷின் வச்சு 5000 வருஷம் பின்னாடி போகணும். நீ விட மாட்டியே? அம்மாவாச்சே. அம்மா சைடில் தான் சாய்வேல இருக்கும். எனக்கு என் ஃபியூச்சர் கிளியராக தெரியுது. Enough is enough, மீரா. You know what? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. Let's just call it off. ஓகே, கால் இட் ஆஃப். என்ன சொல்ல போற? கால் ஆஃப் பண்றதுக்கு? நான் போய் சொல்றேன் எங்க அம்மா கிட்ட, இந்த பொண்ணு வேண்டாமா, இவ ராணி எலிசபெத் பரம்பரையிலேருந்து வந்திருக்கா, இவகிட்ட நிறைய டிமாண்ட் பண்ணி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றோம், போலீஸ் எல்லாம் வேற பிடிச்சி கொடுத்துருவா, வேண்டான்னு சொல்றேன். சொல்லிடு. அப்படியே எனக்கும் சொல்லு. என் அப்பா அம்மா கிட்ட என்ன ரீசன் சொல்லணும்னு. நான் ஏன் சொல்லணும்? நீ தான் மேரேஜ் கால் ஆஃப் பண்றேன்னு சொல்றல்ல?
நீயே சொல்லு. அம்மா அப்பாக்கு தலையாட்டுற பொம்மையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முடியாதுல்ல? முடியாது. உனக்கும் வேண்டாம்ல? வேண்டாம். அப்ப இட்ஸ் சிம்பிள். we'll just call this off. Call it off. நான் சொல்லிடுவேன். போய் சொல்லி பாடி. என் மாப்பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்த்த உடனே அப்படியே ஒரு பயம்னு சொல்லுவேன். அங்க எல்லாம் கேட்டுண்டு இங்க வந்து கத்துறதுக்கு தான் அவனுக்கு தைரியம்னு மீரா, he cannot stand up in front of his parents ன்னு சொல்லுவேன். என் மாப்பிள்ளை ஒரு உசு. ஏய் கத்தாத. எனிவே அதானே நிஜம். Shit, I'm sorry. I'm sorry ரகு, நான் அப்படி ரகு. ரகு. மீரா, என்னடி சொன்னா? சொல்லு. மீரா, ரகுவோட 10 எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் யார் அவனோட ஃபேவரட்? ரகு மாதிரி ஒரு பையனுக்கு 10 100 பேர் கூட பின்னாடி வந்திருப்பாங்க. ஆனா நான் தான் லக்கி. சரி ஜவாப், சரியான பதில். தேங்க்யூ மீரா. லேடிஸ் கம் ஆன், ஆஸ்க் தி क्वेश्चन. மீராவோட ஃபேவரட் ஹாலிடே டெஸ்டினேஷன் என்னன்னு கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். சூப்பர் சூப்பர். கம் ஆன். எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னு ஒரு இடமா? தெரியாதுன்னா ஐ மீன் இது அரேஞ்ச் மேரேஜ். நானும் மீராவும் இன்னும் அவ்வளோவா எங்களை பற்றி தெரிஞ்சுக்கல. போக போக தெரிஞ்சுப்பேன். சரி, ஏன்டா அப்படி சொன்ன? நிஜத்தை தானே சொன்னேன். இது அரேஞ்ச் மேரேஜ் தானே. நாங்கள் 2 பேரும் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏய், நானும் அப்போலேன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏதோ ஒரு மாதிரியே பிஹேவ் பண்ணுறேன். வாட்ஸ் மேட்டர்டா? ஏய் மீரா, இப்போ எதுக்கு அழற? எனக்கு அழறது கூட ஃப்ரீடம் இல்லையா? உனக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு அது சாரி கேட்க? அட பாவி கௌதம், அவன் தான் சொன்னா நீ அப்பயே தூங்க போயிட்டேன்னு. நான் ப்ராமிஸா உடனே உன்னை பார்க்கறதுக்கு மொட்டை மாடிக்கு வரதா இருந்தேன் தெரியுமா? சாரி, ஐ ஃபர்காட். ஏய் இரு, ஆமா நான் ஏன் உன்கிட்ட சாரி கேட்கணும்? சரி சரி ஓகே, சாரி சாரி. நீ தானே என்னை பத்தி அப்படிலாம் பேசின. உனக்காக தானே நான் உட்கார்ந்தேன் 4 மணிக்கு. ஓகே ஓகே, சாரி சாரி. ஓகே சாரி. என்ன மாப்பிள்ளை எங்க தனியா? பலே பலே. ஏய் வா, வேற எங்கேயாவது போலாம். I'm sorry, okay? எனக்கு இந்த மாப்பிள்ளை ரகுவை சுத்தமா பிடிக்கல. எனக்கு என் ஃப்ரெண்டு ரகு வேணும். அவன் தோல்ல சாஞ்சி ஓன்னு அழணும். ஏன்? இப்போ நீ என் ஃப்ரெண்டு தானே? ஆமா, ஃப்ரெண்டு தான். ஒரு மடையன் என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்றான். என்னை காப்பாத்து ரகு, ப்ளீஸ். ஏன் என்ன பண்ண அந்த மடையா? ஒண்ணுமே பண்ணல, அதான் பிரச்சனை. அவனாச்சு அவனோட ஸ்மைலி பாலாச்சுன்னு சோக புராணம் பாடுறான். நான் என்னெல்லாம் ட்ரீம்ஸ் வச்சிருந்தேன் தெரியுமா என் கல்யாணத்தை பத்தி? இன்னும் நடக்கல. இதுவும் அம்மா அப்பா, ஏன் அம்மா அப்பா தாத்தா பாட்டியோட கல்யாணம். என்ன சொல்லணும் அந்த ரகு கிட்ட? சொல்லு.
என்ன இங்கிருந்து எங்கேயாவது இழுத்துட்டு போய் வா போலாம். படுத்துறா. வா வா வா. இப்படி கட்டி பிடிச்சிட்டு சண்டை போடவே தோண மாட்டேங்குதுல்ல? அதான் மீரா, இப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா சண்டைக்கும் அதான் காரணம். கல்யாணத்துக்கு நீ ரெடியா? நீ? ஓரளவுக்கு. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? எவ்வளோ மிஸ் பண்ண? எவ்வளோ எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன், எவ்வளோ கால் பண்ணேன். மாப்பிள்ளை என்ன ஏகாந்த சாவியா? ஒத்துங்க ஒத்துங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பையனும் பொண்ணும் இப்படி மீட் பண்ணப்படாது. அழைச்சு போங்க அழைச்சு போங்க. அப்புறம் மாப்பிள்ளை கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம் தான் கல்வரி கொள்ளுதடி, உன்னை தழுவிடில் கண்ணம்மா காப்பாத்து.